நமஸ்காரம். நமஸ்காரம். இந்த வாரம் வந்து டாக்டர்ஸ் ப்ரொஃபைல் இன்னைக்கும் நாளைக்கும் வந்து டாக்டர் ப்ரொஃபைல் போடலான்னு போட்டிருக்கீங்கல்ல? ஆமாம், பார்ட் 1 இன்னைக்கு, பார்ட் 2 வந்து நாளைக்கு சண்டே வரும். ஆமாம். ஸோ பார்த்துட்டு யாருக்கு தெரிஞ்சோ ரெஃபர் பண்ணுங்க. அதை பிடிச்சிருந்தா வாட்ஸ்அப்பில் நீங்கள் அந்த நம்பரை கொடுத்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுக்கலாம். ஆமாம், பார்த்து பேசி இது பண்ணிக்கலாம். டாக்டர்ஸ் எல்லா டாக்டர்ஸும் வருது. ஸோ இதில் வந்து இது இந்தியா இல்லை, எல்லா அப்ராட் இந்தியா எல்லாம் சேர்த்து. ஸோ 2 வாரமும் டாக்டர்ஸ் தான். இந்த சாட்டர்டேவும் சண்டேவும் டாக்டர்ஸ். ஆமாம், யாரோ கேட்டிருந்தா. ஆமாம், நல்ல ஐடியாவாக இருந்தது. பட் அவன் நெக்ஸ்ட் வீக் வந்து சிஏ அந்த மாதிரி அந்த ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படி போடலாம்னு நினச்சிருக்கோம். ஆமாம், அது மாதிரி இப்போ பேசுகிற மாதிரி இன்னைக்கு நான் வந்து உங்கள்ட்ட என்ன கேட்கலான்னு நினச்சேன்னா, யாரோ வந்து கேட்டிருந்தா இல்லையா இந்த ஜாதக இது நட்சத்திர பொருத்தம் அப்படின்னு. ஆமாம். ஸோ அதை பற்றி சொல்லுங்க நீங்கள். நட்சத்திர பொருத்தங்கிறது இப்போ நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, ஜாதகம் பார்க்கலைனாலும் நட்சத்திரம் பொருத்தம் மட்டும் பார்த்தா கூட போகிறோம் அப்படின்னா மெஜாரிட்டி அப்படிதான் சொல்கிறான் இல்லையா? ஆமாம், நட்சத்திர பொருத்தம் பார்த்தா போகிறோம். அது நட்சத்திர பொருத்தம் இருந்ததுன்னா நம்ம ப்ரொசீட் பண்ணிடலாம். அந்த நட்சத்திரத்துல பொருத்தம் இல்லை அப்படின்னா ப்ரொசீட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட். எப்படின்னா கோத்திரம் பார்க்குறேன், அடுத்த நட்சத்திரம் பார்த்துட்டு அப்படியே விட்டுறது. ஆமாம். இது வந்து எப்படின்னா, நம்ம ஏற்கனவே பழைய வீடியோல சொன்ன மாதிரி இது வந்து ஒரு பேசிக் மாதிரி நினச்சிக்கிறோம். ஆனால் ஜாதகத்தை வச்சு பொருத்தம் பார்க்காம வெறும் நட்சத்திரம் பொருத்தம் மட்டும் பார்த்தா அது பேசிக் இல்லை, அது பேஸ்லெஸ் இல்லையா? ஒரு பேஸ்லெஸ் பொருத்தம் ஆயிடும். ஏன்னா 27 நட்சத்திரம் தான் இருக்கு, 12 ராசிகள், 27 நட்சத்திரங்கள். ஆனா இந்தியாவில் இருக்க மக்கள் தொகையை வந்து 140 கோடி இருக்கு. இதுல வந்து ஒருத்தருக்கு இந்த நட்சத்திரம் பொறுத்து இருக்கு அப்படின்னா இந்த இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரே மாதிரி இன்னொருத்தர் இருக்க மாட்டான். ஜாதகத்துல நம்பிக்கை இருக்கு அப்படின்னா ஃபுல்லா பார்க்கணும். ஜாதகத்துல ஜாதகம் வேண்டாம் மனப்பொருத்தமா போயிடலாம் அப்படின்னா அது அப்படியே போயிடும். இது பேஸ்லெஸ்ஸா பண்ணி குழப்பப்படாது. ஜாதகம் அப்படிங்கிறது வந்து எப்படி கைரேகை ஒருத்தருக்கும் யூனிக்கோ அது மாதிரி ஜாதகம் அப்படிங்கிறது யூனிக். ஒருத்தருக்கு இந்த ஜென்ம அந்த ஜாதகம் இருக்கு இல்லையா, அது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த ஜாதகம் அப்படிங்கிறதே வந்து அந்த ஒளி இருக்கு இல்லையா, லைட்டை பேஸ் பண்ணி ஜாதகம், பிறக்கிற இடம், பிறக்கிற நாள், நட்சத்திரம் எல்லாம் எல்லாத்தையும் பார்த்து தான் அந்த கட்டம் குறிக்கிறது. ஸோ ஒருத்தருக்கும் மாறும். 2 மணி நேரத்துக்கு ஒரு லக்னம் மாறிடும், 2 ஹவர்ஸ்க்கு ஒரு லக்னம் மாறிடும். ஸோ இது வந்து யூனிக். ஸோ ஜாதகம் பார்க்குறோம், ஜாதக பொருத்தம் பார்க்குறோம் அப்படின்னா ஜாதக பொருத்தம் மட்டும்தான் பார்க்கணும். ஜாதக பொருத்தத்தில் என்ன பண்ணுவா, இப்போ ஒரு ஆண் ஜாதகம் இல்லை பெண் ஜாதகம் வைக்கும்போது ஒரு ஜாதகத்துல நிறைகள் குறைகள் இருக்கும், இன்னொரு ஜாதகத்துலையும் அதே மாதிரி நிறைகள் குறைகள். ஸோ ஒரு ஜாதகத்துல வந்து புத்திர பாக்கியம், ஆயுள், மாங்கல்ய ஸ்தானம் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்பான். இப்போ ஒரு இதுல வந்து பலவீனமா இருந்ததுன்னு வச்சுக்கோ, இன்னொரு ஜாதகத்துல அது பலமா இருக்கணும். வலிமை குறைஞ்சதுல வலிமை ஜாஸ்தியா இருக்கு, அது ரெண்டையும் பொருத்திடும். அதனால பேலன்ஸ் ஆயிடும். அப்படிதான் வந்து ஜாதக பொருத்தம் அப்படின்னு பார்க்கறது. இந்த நட்சத்திர பொருத்தம் மட்டும் பார்த்தா போறோம், பேசிக் அது மட்டும் அப்படிங்கிறது வந்து அது பேஸ்லெஸ். அது வந்து பண்றது சரியா வராது. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பாவம் நொந்து போயிருக்கா. ஆமா, நிறைய பார்த்து பார்த்து இது மாதிரி அது ஒரு வாட்டி ஜாதக பொருத்தத்துக்கு பைசா கொடுத்து கொடுத்து எவ்வளோ எவ்வளோ பைசா டைம் எவ்வளோ வேஸ்ட் பண்ணி நான் கல்யாணமும் நடக்காமல் ரொம்ப வருத்தமாக இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. பேசும்போது சில பேர்கிட்ட பேசும்போது ரொம்ப வருத்தமாயிடுறது. இதுக்கு என்ன வழின்னு தெரியல. நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த காலத்தில் வந்து நிஜமாகவே ஜோசியெல்லாம் ஒரு ஒரு வந்து சர்வீஸாகவும் ஒரு ஒரு பெருமாள் மேலே ஒரு பயபக்தியோடு பண்ணிட்டு இருந்தா. இப்போ வந்து கமர்ஷியல் தான் ஜாஸ்தியாக இருக்குது. ஒரு கொஸ்டினுக்கு 2000 ரூபா, 2 கொஸ்டினுக்கு ஒரு 3000 ரூபா அப்படி ஒரு கொஸ்டினுக்கும் ஒரு இதுக்கும் வந்து தனித்தனி சார்ஜஸ் இப்படி பண்ணி பார்த்துட்டு இன்னமும் பைசா தொலைச்சுண்டு ஒரு ஒரு நிம்மதி இல்லாமல் ஒரு நடக்காமல் கல்யாணம் நடக்காமல் எல்லாருக்கும் ஒரு இதுவாக இருக்குது. அது சில நட்சத்திரம் வந்து 27 நட்சத்திரத்திலேயே ஒரு 5 நட்சத்திரம் வந்து எதுவுமே பார்க்க தேவையில்லை அப்படிமா. அப்படியா? அது நமக்கு தெரியாது. அது என்ன நட்சத்திரம்?
சொல்லாது. சொல்லுங்க. 5 நட்சத்திரம் வந்து வேற எதுவுமே பார்க்க வேண்டாம் அப்படிப்பா. என்ன நட்சத்திரம் தெரியுமா? உத்திரட்டாதி, மிருகசீர்ஷம், அனுஷம், மகம், ரேவதி. உத்திரட்டாதி, மிருகசீர்ஷம், அனுஷம், மகம், ரேவதி இந்த மாதிரி நட்சத்திரங்களுக்கு வந்து எதுவுமே பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பிளட் குரூப் இருக்கு பத்தியா, இப்போ ஓ பாசிட்டிவ் இந்த மாதிரிலாம் வந்து பிளட் குரூப் வந்து எல்லாத்துக்கும் கொடுக்கலாம். சில பிளட் குரூப் வந்து இந்த பிளட் குரூப்பும் செட் ஆகும். அந்த மாதிரி இந்த மாதிரி நட்சத்திரங்களும் உண்டு. எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து தெரியறது கிடையாது. நமக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 விஷயம் அதை வச்சுன்னு நம்ம நட்சத்திர பொருத்தம் பார்த்தா போறோம். ஒரு ஜாதகத்துக்கும் இப்படிதான் அமையும் அப்படின்னு இருக்கும். அது சில இடங்கள்ல அப்படி அமையற மாதிரியும் இருக்கு. நிறைய இடங்கள்ல அப்படி ஆயிருக்கு. ஒருத்தர் வந்து ஜாதகம் எடுத்துன்னு போயிட்டு இந்த ஜாதகத்துக்கு எப்படி அமையும் அப்படின்னு கேட்டாலாம். அவன் அந்த பொண்ணு ஜாதகத்துக்கு அப்ப அவர் சொன்னாராம், பொண்ணோட கொஞ்சம் குள்ளமா கருப்பா அதுதான் அமையும் அப்படின்னு சொன்னாராம். ரொம்ப கோவம் வந்துட்டான் வாழ்க்கை. இன்னொரு ஜாதகம்கிட்ட போய் காமிச்சு இந்த நட்சத்திரத்துக்கும் இந்த நட்சத்திரம், இந்த ராசி இந்த ராசி அதை பார்த்து பண்ணி வச்சது. கடைசியில செட் ஆகாம அவ ஆபீஸ்ல இருக்கிற ஒருத்தனையே கல்யாணம் பண்ணிட்டு வந்தாலும் அது வந்து கரெக்டா அவர் சொன்ன மாதிரி அமைஞ்சுதான் அப்படின்னு உண்மை நடந்த கதை. இதான் வந்து ராமாயணத்துல சீத்தை வந்து கல்யாணத்துக்கு முதல் நாள் அவன் அம்மா கூப்பிடுறான். ஜாதகம் பார்க்கவே இல்லை உனக்கு, உன்னோட கை காமி எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னு அம்மா சொல்றான். கல்யாணத்துக்கு முதல் நாள். அப்போ சீதை சொல்றா, கல்யாணம் அப்படிங்கிறது வந்து 3 விதமான முறையில பண்ணலாம். ஒண்ணு வந்து ஜாதகம் பொருத்தம் பார்த்து பண்றது, இன்னொன்னு வந்து மன பொருத்தம் பார்த்து அவளுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அது பண்ணிக்கிறது, மூணாவது வந்து போட்டி பந்தயம் அதுல வச்சு நிச்சயம் பண்றது. இது எனக்கு நடந்தது மூணாவது. அந்த போட்டி ஒரு பந்தயம் நடந்தது. என்னை பார்த்து அவருக்கு பிடிச்சது, அவரை பார்த்து எனக்கு பிடிச்சது. இதுக்கப்புறம் நான் என்னத்தை பார்க்கணும் அப்படின்னு இருந்தாலும் அம்மாவுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட். காமி ஜோசியர் வந்திருக்காரு பார்க்கணும். அப்போ ஜோசியர்கிட்ட கை காமிச்சிருக்கா. கை காமிச்சும் போது அவர் சொன்னாராம், திருமணத்துக்கு அப்புறம் உனக்கு 2 தடவை வனவாசம் இருக்கும், 2 தடவை உன் கூட இருக்கிறது 2 ஆம்பளைகள் அப்படின்ட்டாலாம் அப்படின்னு சொல்லிடுவாரு. அம்மாவுக்கு தூக்கி வாரி போட்டுருவோம். அப்போ சீத்தை சொன்னாலாம், என் கூட ராமன் இருப்பார், ராமனை விட்டு பிரியாத லக்ஷ்மணன் இருப்பார். ராமன் எங்க போனாலும் ராமன் கூட நிழல் மாதிரி இருக்கிறது லக்ஷ்மணன் அப்படின்னு சொன்ன உடனே அவன் அம்மாவுக்கு ரொம்ப திருப்தியா இருந்தான். அதுவே போதும் அப்படின்னுட்டாங்க. 2வது வனவாசத்திலையும் 2 ஆம்பளைகள் இருந்தான்னு சொன்னா அது யாரு? சீதைக்கு வந்து அவ்வளவு நம்பிக்கை இருந்ததான். ராமன் மேல இருந்த புரிதல், ராமன் மேல இருந்த அந்த அன்பு, அந்த மனப்பொருத்தம் முன்னால வேற என்ன பொருத்தமும் நிக்காது. இதுதான் நம்ம புராணங்கள்லாம் சொல்றது. இது வந்து அபூர்வ ராமாயணம் அப்படின்னு வந்து வால்மீகி ராமாயணம், கம்ப ராமாயணம் மாதிரி அபூர்வ ராமாயணம் அப்படிங்கிற ராமாயணத்துல அந்த கதை உண்டு. நட்சத்திர பொருத்தம் மட்டும் பார்த்துட்டு நாங்க விட்டுருவோம், இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம் பொருந்தாது, ஸோ அதுல இருந்து அப்படியே ப்ரொசீடே பண்ண மாட்டான். அப்படி பண்றது வந்து பேஸ்லெஸ் அப்படிங்கிறது ஜோசியர்கள் எல்லாமே ஒத்துக்கிறான். பொருத்தம் பார்க்கணும், ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா முழுசா பார்க்கணும், இல்லை அப்படின்னா மனப்பொருத்தோட போயிடும். இப்ப பார்த்தா பஞ்சாங்க எழுதி ஒரு ஜோசியர் வந்து ஒரு பொருத்தம் இருக்கு அப்படின்னு சொல்றான். இன்னும் இன்னொருத்தர் பார்த்துட்டு சுத்தமா பொருத்தமே இல்லைங்கிறார். பஞ்சாங்க எழுதுற அளவுக்கு ஒரு நாலேஜ் இருக்கிறவங்க வந்து பார்த்துட்டு கரெக்ட் அப்படின்னு சொன்னா, இன்னொருத்தர் இல்லை அப்படிங்கிறானா யாரை நம்புறது, என்ன பண்றதே புரியல. ஒருத்தரோட இது வந்து வாக்கியத்துல இருக்கும், இன்னொன்னு வந்து கணிதத்துல இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்கே. சொல்லுங்க. அதனால இவ்வளவு டீப்பா ஒரு விஷயம் இருக்கிறதுனால நம்ம வந்து எல்லாரும் கொஞ்சம் வந்து பார்த்துட்டு காலகாலத்துல நடக்கிறதுக்கு என்ன வழியோ அதை பார்க்கணும். பெரும்பாலும் நிறைய நம்பணும் இல்லையா? ஆமா, பெருமாளை நம்பினா போதும். நம்ம வந்து வேற யாரையும் இது டிபெண்ட் பண்ணணும் அவசியம் கிடையாது. பெருமாள் கூட துணைக்கு இருப்பார் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம இறங்கிடணும். வந்து ஒரு ஜாதகத்திலையும் இப்படிதான் அமையும் அப்படின்னு இருக்கு, அதை போய் நான் மாத்துறேன் அப்படின்னு பண்ண முடியாது. ஓகே, எல்லாரும் பாருங்க, அந்த இதுல பார்த்துட்டு யாருக்கு ஏதாவது பொருத்தம் இருந்தா அந்த செய்து சொல்லுங்க. மேட்ச் சீக்கிரம் எல்லாரும் கிடைக்கிறதுக்கு நம்ம பெருமாள் வேண்டிப்போம். ஆமா, தேங்க்யூ.